அயோத்தி ராமர் கோயில் கோபுரத்தில் 30 அடி உயர கொடிமரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியை ஏற்றினார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அயோத்தி ராமர் கோயில் கோபுரத்தில் 30 அடி உயர கொடி கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியை ஏற்றினார். அயோத்தி குழந்தை ராமர் கோயில் கோபுரத்தில் 30 அடி உயர கொடி கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காவி கொடியை ஏற்றினார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். அயோத்தி ராமர் கோவிலினுடைய முழுமையான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கக்கூடிய வகையில் இன்று அயோத்தி ராமர் கோவில் கலசத்தின் மீது 30 அடி உயர கொடிக்கம்பத்துல இன்று பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்று வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அயோத்தி ராமர் கோவிலில் 161 அடி உயர கோபுரம் என்பது கடந்த 2024 குழந்தை ராமர் பிரதிஷ்டையின் போது அது திறக்கப்பட்டது. நமக்கு நினைவு இருக்கலாம். ஓராண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியினுடைய பணிகள் என்பது 90% மட்டுமே நிறைவடைந்திருந்த நிலையில முழுமையான பணிகள் சமீப மாதங்களுக்கு முன்பு நிறைவடைந்தது. இந்த நிலையிலே இன்றைய தினம் அயோத்தி ராமர் கோவில்ல கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி என்பது வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று தர்ம துவாஜரோகணம் அப்படின்ற இந்த விழாவில் பிரதமர் பங்கேற்று இந்த கொடி என்பதை ஏற்றி வைத்திருக்கிறார். குறிப்பாக 30 அடி உயர கம்பத்துல காவி கொடியை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அந்த கொடியினுடைய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ராமர் பிறந்த சூரிய குலத்தை குறிக்கக்கூடிய வகையில சூரிய சின்னங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மையத்துல ஓம் மற்றும் மந்தாரை மரம் பொறிக்கப்பட்டிருக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி என்பது அயோத்தி மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து இருந்து பங்கேற்றக்கூடிய யாத்ரீகருடைய முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கொடி என்பதை ஏற்றி வைத்திருக்கிறார். 2020 பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டினார். 4 ஆண்டுகள் இந்த பணிகள் என்பது நடைபெறுகிறது. அயோத்தியில ராமர் கோவில் கட்டக்கூடிய பணிகள் என்பது சராயு நதிக்கரை ஓரம் நடைபெறுகிறது. இந்த பணிகள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவடைந்து கடந்த வருடம் இந்த அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டதோடு குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா என்பதும் நடைபெற்றது. இதற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து எல்லாம் யாத்ரீகர்கள் பங்கேற்று இருந்தார்கள். இதற்கு பிறகும் கூட ஓரிரு பணிகள் என்பது நடைபெற்று வந்து கொண்டிருந்த நிலையில இந்த பணிகள் சமீபத்திய மாதங்களுக்கு முன்பு நிறைவடைந்த நிலையில இன்றைய தினம் இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சி என்பது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. அயோத்தி மட்டுமல்ல, அயோத்தி நகரங்கள் முழுவதுமே இந்த கொடி பறக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடிந்தது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகையின் போதும் கூட மக்கள் பலரும் இந்த கொடிகள் கையில் வைத்திருந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. எனவே அயோத்தியில இனி வரக்கூடிய நாட்கள் முழுமையான நாட்களாக இருக்கும். அயோத்தியுடைய ராமர் கோவில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து யாத்திரிகள் முழுமையாக தரிசனம் மேற்கொள்வார்கள் என்ற ஒரு தகவலையும் அயோத்தி நிர்வாக அறக்கட்டளை வழங்கி இருக்கிறாங்க. இன்றைய தினம் அயோத்தி ராமர் கோவிலுடைய முக்கிய விழாவான இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா உட்பட உலக நாடுகளில் இருந்தும் யாத்திரிகர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களை தவிர உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள், அயோத்தி நிர்வாக அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள், இப்படி பலரும் பங்கேற்றிருந்த அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அந்த கொடி ஏற்றி வைப்பதற்கு முன்னதாக குழந்தை ராமர் சிலைக்கு தீபாராதனை காண்பித்தும் வழிபட்டிருந்தார். அந்த காட்சிகளை நாம் முன்பு பார்த்திருக்க முடியும். யோகேஸ்வரன், தற்போது முக்கியமாக கருதக்கூடிய இந்த காவிக்கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று விட்டது. இதன் பிறகு என்ன மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் அங்கு நடைபெற இருக்கிறது? அயோத்தி ராமர் கோவில்ல இன்றைய தினம் அந்த கொடியேற்றுதல் நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே கடந்த ஒரு வார காலமாக அயோத்தி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இரவு நேரங்கள்ல ஒளி ஏற்றப்படுவதும் மின் விளக்குகளால் ஜொலிக்கப்படக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்திருக்க முடியும். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதே போன்று பல்வேறு விழாக்களுக்கும் உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு பக்கம் அயோத்தி ராமர் கோவில் மட்டுமல்லாமல் அனுமன் மந்திர் உள்ளிட்ட பல இடங்களுக்கும் யாத்ரீகர்கள் செல்வார்கள் என்பதால் அந்த இடங்களிலும் மின்னொலிகளால் அந்த வெளிச்சங்கள் காட்டப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சராயு நதிக்கரையோரம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தீபாராதனைகளை ஏற்றி வழிபாடு நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளும்
ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது மழைக்காலம் என்ற ஒரு காரணத்தால் சராயு நதிக்கரையில அதிக அளவு நீர் இருப்பதன் காரணமாக, நீர் ஓடுவதன் காரணமாக அங்கு குளிப்பதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அயோத்தி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மற்றபடி அனைத்து நிகழ்ச்சிகளுமே திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய 3 நாட்களுக்கு சராயு நதிக்கரை ஓரத்துல அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடத்துவார்கள் உள்ளூர் மக்கள் அப்படின்ற தகவல்களையும் அயோத்தி நிர்வாகம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர தினசரி அயோத்தி ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய யாத்ரீகர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற ஒரு காரணமாக அங்கு செய்யப்பட்டிருக்கூடிய ஏற்பாடுகள் என்பதும் இன்னும் கூடுதலாக செய்யப்படும். குறிப்பாக பூஜைகள் என்பது நடத்தப்படக்கூடியதற்கான நேரங்கள் நீட்டிக்கப்படும் அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க. இவை மட்டுமல்லாமல் அயோத்தி நகரங்கள் முழுவதுமே இந்த வருடத்தை கொண்டாடுவதற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக அயோத்தி நிர்வாக அறக்கட்டளை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், இதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய, அதாவது ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் திரை பிரபலங்களும் பங்கேற்றதை நம்மளால பார்க்க முடிந்தது. இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் கூட அரசியல் தலைவர்கள் தவிர்த்து வேற ஏதேனும் பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களா? குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் போது இந்தியாவினுடைய புகழ்பெற்ற நபர்களுக்கும் அயோத்தி நிர்வாக அறக்கட்டளையால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய நிலையில இதற்கு முக்கியமான யாத்திரிகர்கள், இந்து சபைகளுடைய தலைவர்கள், இப்படியான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை நம்ம காண முடிந்தது. அந்த அழைப்புதல்ல கூட அவ்வாறான பெயர்களே இடம்பெற்று இருந்தது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில முக்கியஸ்தர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்றிருக்கிறார். இவர் கடந்த 2024 பிரதிஷ்டை செய்யப்படும் போது பிரதமருக்கு அருகில் அமர்ந்து குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளும் பங்கேற்றிருந்தார், நமக்கு நினைவிருக்கலாம். 2020 அயோத்தி ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்படும் போது அந்த நிகழ்ச்சியிலும் மோகன் பகவத் பங்கேற்றிருந்தார். இவர்களை தவிர உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முக்கியஸ்தர்களுக்கு பலரும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இந்து அமைப்புகள் பலவற்றுடைய தலைவர்களுக்கும் இந்த அயோத்தி ராமர் கோவிலுடைய கொடியேற்றுதல் நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கார்கள். மற்றபடியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டையின் போது பங்கேற்றது போல பாலிவுட் நட்சத்திரங்கள் இப்படியான யாரும் இந்த இதுல பங்கேற்கப்படவில்லை. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலை தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளுக்கு மட்டும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல அயோத்தி ராமர் கோவிலுடைய 100% பணிகள் முழுமையடைந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த வருடாந்திர பூஜைகள் என்பது நடைபெற இருப்பதால் அந்த பூஜைகளில் எல்லாம் இன்னும் முக்கியஸ்தர்கள் பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல, இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பல முக்கியஸ்தர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் அயோத்தி ராமர் கோவில் நிகழ்ச்சிகள்ல. இது மட்டுமல்லாமல் வழிபடவும் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்திருப்பதாக தான் அயோத்தி நிர்வாக அறக்கட்டளை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.